கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் சபை எப்படி நம்ம வழி நடத்தப்பட வேண்டும், சபையில் இருக்க அலுவலர்கள் எப்படி சபைக்கு வருகிற விசுவாசிகள்கிட்ட நம்ம நடந்து கொள்ளப்பட வேண்டும், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களிடத்து தாம் எப்படி நடந்து கொள்ளப்பட வேண்டும், வயது முதிர்ந்த ஆண்களிடத்திலும் வயது முதிர்ந்த பெண்களிடத்திலும் தன் தாய் தகப்பனை போல தான் நடந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு விதத்தில் அவரை எந்த விதத்திலும் கடிந்து கொள்ளக்கூடாது, கடிந்து கொள்ளாமல் அவர் பாதுகாக்கப்பட வேண்டுங்கிறத இந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட் எடுத்த உடனே முதல் வசனத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து வசனம் 3லிருந்து 16வது வசனம் வரையும் விதவைகளை பற்றி தான் சொல்லிக்கிட்டு வர்றார். ஒரு விதையை தான் சபையில் எப்படி நடந்து கொள்ளப்பட வேண்டும், விதவை எப்படி நடத்தப்பட வேண்டும், விதவையோட எப்படியெல்லாம் கடிந்து கொள்ளாதபடி அவர்களை அரவணைக்கப்பட வேண்டும், அவர்களை கனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். உதாரணத்துக்கு விதவைகளுடைய பிள்ளைகள் யாராவது இருந்தால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், பிள்ளைகள் பேரன்கள் பேத்திகள் யாராவது இருந்தால் அவர்கள் எந்த விதத்திலும் கைவிடாதபடி அவர்களை அரவணைத்து செல்லப்பட வேண்டுங்கிற சொல்கிறாரு. அதோட சபையில் யாராவது விதவைகளாக இருந்தால் அவர்கள் என்னன்னா தேவன் மேலே நம்பிக்கை வைத்து இரவும் பகலும் வேண்டுதலோடு ஜெபிக்கப்பட வேண்டும். அப்போது அவர்கள் ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் வசனம் 8 சொல்கிறார் பாருங்க, இந்த அதிகாரத்தில் ஒருவன் தன் சொந்த விசாரிப்பு, மற்ற சபையில் விசாரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறார். வசனம் 8 என்ன சொல்கிறாரு, ஒருவன் தன் சொந்த சனங்களையும் அல்லது விசேஷமாக ஜனங்களையும் அல்லது தன் சொந்த வீட்டார்களையும் விசாரிப்பு ரொம்ப முக்கியம். அப்படி அவர் விசாரிக்காமல் போனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசத்தில் கெட்டவனுமாக இருப்பான் அப்படிங்கிறார். விசாரிப்பு இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம விசாரிக்கிறோம் பாருங்கள். நம்ம சபையில் வந்த உடனே எப்படிங்க நல்லா இருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதாவது சொல்லி அவங்கள நம்ம விசாரிக்கிறோமா, இல்லை சபையை விட்டு போகும்போது அவங்கள நம்ம நலம் விசாரிக்கிறோமா, எப்படி இருக்கிறீங்க, ஏன் போன வாரம் வரல, இந்த வாரம் வந்திருக்கீங்க, எப்படி நல்லா இருக்கீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, படிப்பு எப்படி போகுது அப்படின்னு நம்ம விசாரிக்கிறோமா? இன்றைக்கி அநேக குடும்பத்தில் குடும்பத்திலே விசாரிக்கிறதில்ல, தம்பி இப்படி ஆச்சு, என்னாச்சு, என்ன படிக்கிற அப்படிங்கிறது கூட விசாரிக்கிறது கிடையாது. அப்புறம் சொந்த தாய் தகப்பன்கிட்ட கூட விசாரிக்கிறது கிடையாது. சபையிலே அப்படி தான் நடந்து கொள்கிறாங்க. சபை எப்படி பாஸ்டர் வசனத்தை முடித்த உடனே வீட்டுக்கு போகிறத முதல்ல பார்க்குறாங்களே தவிர சபையில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று எல்லாத்தையும் பார்த்து விசாரிக்கிறது சுத்தமாக மறந்துடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கடிந்து கொள்ளு, அவ்விசுவாசிகள் கெட்டவர்களாக இருக்கிறாங்க, விசுவாசத்தை மறுதலித்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக இந்த வசனத்தின்படி நாம் பெரியோர்களை மதிக்கவும் விதவைகளை கனம் பண்ணவும் மற்றவர்களை விசாரிக்க ரொம்ப முக்கியத்துவம் காட்ட வேண்டுங்கிறது இந்த வசனம் சொல்லுது. அப்படியாக அந்த வசனத்தின்படி வாழ்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.